எல்லாம் உதிர்ந்து விழும் பொழுது, ஒய்தல் ஜிபாலு சுயிரத் மலைகள் எல்லாம் இடம்பெயர்க்கப்படும் பொழுது, ஒய்தல் இஷார் உத்திலத் சூழ் கொண்ட ஒட்டகைகள் எல்லாம் கவனிப்பார் இல்லாமல் விடப்படும் பொழுது, சூழ் கொண்ட ஒட்டகைகள் எல்லாம் கவனிப்பாங்க எல்லாரும். கற்பிணியா இருக்கிற ஒட்டகம் இருக்குது பாருங்களேன், அந்த ஒட்டக மதிப்பு அவங்க அந்த அரபுகளுக்கு தானே ஒரு பெரிய செல்வம், அந்த ஒட்டகத்தையே கவனிக்க மாட்டாங்கிற அளவுல நிலைமை பயங்கரமா இருக்கும். ஒய்தல் உஹூசு ஹுசிரத் மிருகங்கள் எல்லாம் கூட ஒன்று சேர்த்து திரட்டப்படும். மனுஷனை எழுப்புற மாதிரி மிருகங்களை எல்லாம் என்ன செய்யுமா திரும்பி எழுப்புவான், அது பின்னாடி வரும். அதே மாதிரி ஒய்தல் பிஹார் சுஜிரத் கடல்கள் தீமூட்டப்படும். ஒய்தல் நுபூசு சுபிஜத் உடல்களோடு உயிரை ஒன்று சேர்க்கப்படும். சூடு ஊதினவுன நம்ம உயிரை எடுத்த உயிரை எங்க செய்யப்படும், அந்த அல்லா வச்சுக்க ஒரு அணு வச்சிருக்கிறான்ல அதுல என்ன செய்யப்படும், உண்டையே ஜோடி சேர்க்கப்படும். ஒய்தல் மௌஊதத்து சுயிலத் உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தை இடத்திலே விசாரிக்கப்படும். ஐயிதம்பின் குத்திலத் என்ன பாவத்திற்கு அவள் கொல்லப்பட்டாள் என்று விசாரிக்கப்படும். ஒய்த சுஹுபு நுசிரத் அந்த ஏடுகள் எல்லாம் விரிக்கப்படும். ஒய்த சமாவு குசிதத் வானங்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்படும். ஒய்தல் ஜஹீமு சுஇரத் நரகத்திற்கு தீமூட்டப்படும், பயங்கரமா தீமூட்டப்படும். ஒய்தல் ஜன்னத்து உஸ்லிபத் சொர்க்கத்தை கிட்டே கொண்டாந்து காட்டப்படும். இப்படி எல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் தாண்டா அலிமத்து நப்சும் மா அகலரத் ஒவ்வொருவனும் தான் என்னத்தை தயாரிச்சு வச்சுக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வான். இவ்வளவு நடக்கும் போதுதான் இப்ப திமுறா பேசிக்கிட்டு இருக்கிறியா, இந்த நிகழ்வுகள்லாம் ஒன்றுக்கு பின் ஒன்றாக நடக்க போகிறது. இதெல்லாம் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் என்ன செய்வான், அலிமத்து நப்சும் மா அகலரத் ஒரு ஆத்மா தனக்காக எண்ணத்தை தயாரித்து வைத்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளும் என்று 81வது சூறாவுல 1 முதல் 14 வரை உள்ள வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 99வது சூறாவுல 1 முதல் கடைசி வரை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்சாலஹா இந்த பூமியை ஒரே அடியாக குலுக்கி போடப்படும் பொழுது, அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா இந்த பூமி தனக்குள்ளே இருக்கிற சுமைகளை எல்லாம் வெளியேற்றும். மண்ணுக்குள்ள புதைச்சி வைக்கப்பட்ட பாடி புதையல் சுரங்கம் அது இதுன்னு என்னென்ன இருக்கிறதோ எல்லாத்தையும் ஒரு கலக்கலக்கண மேல வந்துருமா இல்லையா, சரி அப்படி சலிச்சவன என்ன செய்ய மேல வருமா இல்லையா, அந்த மாதிரி பூமி தனக்குள்ளே இருக்கக்கூடியதை எல்லாம் வெளியேற்றும். காலல் இன்சானு மாலகா அப்பதான் கேட்பான், என்ன வந்து ஏன் இப்படி வருது இந்த ஆட்டம் போடுது பூமி என்று மனிதன் கேட்பான். யௌமையிதின் துஹத்திஸு அக்பாரஹா பிஅன்ன ரப்பக வஹாலஹா அடைய ரப்பு தாண்டா இப்படி செய்ய சொல்லி இருக்கிறானே என்று சொல்லி பூமி அவனுக்கு பதில் சொல்லும். அப்ப யௌமையிதின் யஸ்துருன் நாசு அஷ்டாத்தன் அந்த நாளில் தான் மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள், பல குழுக்களாக பிரிந்து விடுவார்கள். யுரவ் அமாலஹும் தங்களுடைய நல்லறங்களை கெட்டாரங்களை பார்ப்பதற்காக வேண்டி அவர்கள் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள். பமையாமல் மிஸ்காலதரத்தின் ஹைரங்கரா யார் அணுவளவு நன்மை செய்கிறானோ அதை அன்றைக்கு பார்க்க இருக்கிறான். ஒமையாமல் முஸ்காலதரத்தின் சரையரா அணு அளவு தீமை செய்தவனும் அந்த தீமை என்ற இடத்துல பார்க்க இருக்கிறான். அது பூமியெல்லாம் குலுக்கி புரட்டி போட்டு உள்ளதெல்லாம் வெளியேற்றி அதுக்கப்புறம் எனக்கு உனக்கு விளையாட்டு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அந்த நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை இந்த சூறாவிலையும் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 101வது சூறாவுல 1 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலும் இதே மாதிரி அல்காரியாத்து மல்காரியா என்று சொல்லக்கூடிய திடுக்கிட செய்கிற அந்த நிகழ்ச்சி என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா, யௌம யகூனுன் நாசு கல்ஃபராசில் மபதூத் மனிதர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களைப் போல ஆகிவிடுவார்கள். எந்த ஒரு வெயிட்டுமே இருக்காது. இப்பதான் வெயிட்டு திமுறா பேசிட்டு இருப்ப, ஈசல்கள் இருக்கு பாத்தீங்களா, அதை சிதறடிச்சா என்னவாகும், அந்த மாதிரி ஈசல்கள் சிதறடிக்கப்பட்டது போல ஆகிவிடுவார்கள். தக்கூனுல் ஜிபாலு கல்லிஹனில் மன்பூஸ் மலைகள் எல்லாம் உதிர்த்து விடப்பட்ட பஞ்சுகளைப் போல மாறிவிடும். அம்மாமன் சக்லத் மவாசீனுஹு யாருடைய எடை கனமாக இருக்கிறதோ, அமல்களுடைய எடை கனமாக இருக்கிறதோ, ராவியா அவன் தான் திருப்தியான வாழ்க்கையில சொர்க்கத்தில் இருப்பான். அம்மாமன் கபத் மவாசீனுஹு யாருடைய எடை லேசாக இருக்கிறதோ உம்முஹு ஹாவியா அவன் தங்குகிற இடம் ஹாவியா என்ற நரகம். ஒமாதராக ஹாவியா ஹாவியாண்டா என்னன்னு தெரியுமா, நாரும் ஹாமியா சுட்டரிக்கிற நெருப்பு என்று சொல்லி அல்லாஹ் அதை சொல்லி காட்டுகிறான். அப்ப வந்து இது இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பல வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்படி எல்லாம் பல காரியங்கள் நடக்குது. இந்த உலகம் அழியக்கூடிய நேரங்கள்ல வந்து கடல்ல தீ மூட்டுங்கிறான், வானம் புலந்து போயிடுங்கிறான், மலைகள்லாம் பஞ்சு பஞ்சா போதுங்கிறான், பூமியெல்லாம் அப்படி இடிச்சு சுக்குநூறாக்கி தரமட்ட பார்க்கப்படுதுங்கிறான். இவ்வளவு நடக்கிற காட்சியெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த திரும்ப உயிராக்கும் பொழுதுதான் இதெல்லாம் நடக்கிறது. என்னடா வருது பாருங்க, கல்லாயுதா துக்கத்தில் அறுது தக்கன் தக்கா இந்த பூமி தூள் தூளாக தகர்க்கப்பட்டு ரப்புக்க ஒல் மலக்கு சப்பன் சப்பா உன்னுடைய இறைவனும் வானவர்களும் அணி அணியாக என்ன செய்வார்கள், வருவார்கள். இறைவன் வருவான், இறைவனுக்கு பின்னால் வானவர்கள் அணிவகுத்து வருவார்கள். யௌமையிதின் பிஜஹன்னம அன்னைக்கு தான் நரகத்தை கொண்டாந்து முன்னாடி நிறுத்தப்படும். யௌமையிதின் எத்ததக்கருள் இன்சான் அன்னைக்கு தான் மனிதன் பாடம் கற்றுக்கொள்வான். அண்ணாளகு இருக்கிறார், இவன் எங்க பாடம் கற்பது அப்படின்னு சொல்லி 89வது சூறாவுல 21, 22, 23 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரியான நிறைய வானங்கள் பிளந்து போறதை பத்தி சொல்றான்.
வானம் அப்படி ரத்த சகப்பாக ஒரு கட்டத்தில் மாறும் என்று சொல்லுகிறான். அதே மாதிரி ஒரு கட்டத்தில் மாறின பிறகு என்ன செய்வாங்கிறான், வானத்தை அப்படி சுருட்டிடுவான். அல்ல உலகத்தில் அழிச்ச பிரபரணத்துக்கு வானம் யோமன தெவி சமாக தைய சிஜிலில் குத்துப் எழுதுவதற்குரிய ஏடுகளை எப்படி சுருட்டுவோமோ, அந்த காலத்துல இந்த மாதிரி மன்னர்களுக்கு ஓலை வரும், அப்படியே சுருட்டுவாங்க. பாத்திருக்கீங்களா? ஓலையில தான் படிப்பாங்க. அந்த ஓலை அப்படியே படிச்சுட்டு அப்படியே சுருட்டி வச்சுக்கிடுவாங்க. நம்ம மடிச்சு வைக்கிற காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த காலத்துல என்ன செய்வாங்க, சுருட்டி வச்சிருவாங்களா இல்லையா? அதெல்லாம் சொல்லி காட்டுறான். அதை சுருட்டுற மாதிரி ஒரு வானத்தை அப்படி சுருட்டி எடுத்துருவானா அல்ல. இவ்வளவு பெருமாண்ட வானத்தை என்ன செய்வான் அல்ல, எழுதுகிற ஏட்டை நீங்க எல்லாம் சுருட்டுவீர்களே, அந்த மாதிரி வானங்களை எல்லாம் சுருட்டி விடுவேன். கமா எதுக்காக இப்படி சுருட்டுன்னு தெரியுமா? கமாபதன அவ்வளகத்தின் எழுது. ஆரம்பத்தில் ஒண்ணும் இல்லாம தானே இருந்துச்சு, அது கொண்டு வரணுமா இல்லையா? வானம் மட்டும் நிச்சயமா இருந்தா அது என்ன சொந்த சக்தியில் நிக்கிற மாதிரி வந்துருமா இல்லையா? நான் மட்டும் தானே இருக்கேன்னு, நான் மட்டும் இருந்தா தானே நான் தான் மட்டும் படைச்சேன்டாவும். எனக்கு மிச்சம் வச்சா அது என்னமோ அதை கொண்டு நினைச்சுன்னு வருமா? நான் தான் காட்டணும்ல. எல்லாம் சொல்றான் சமாபதான அவ்வளவுக்கு ஆரம்பத்தில் எப்படி ஆரம்பிச்சோமோ அந்த ஸ்டேஜ்ல கொண்டாந்து ஒண்ணுமில்லாம நான் மட்டும்தான் இருந்தேன். வானம் இல்ல, பூமி இல்ல, சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, மனுஷன் இல்ல, எதுவுமே இல்ல. அது மாதிரி ஆக்கித்தான் ஜட்ஜ்மெண்ட். நான் மட்டும் இருக்கிறேன் காட்டி நிரூபிச்சிருக்காங்க. எல்லாம் செய்வேன், எல்லாம் செய்யறான். வானத்தை எல்லாம் சுருட்டி விடுவேன் என்று சொல்கிறான். அதன் அலைனா இது நாம் செய்த தீர்மானம். இன்னா குன்னா பாயிலீன், நிச்சயமாக இதை நாம் செய்து முடிப்போம் என்று 21வது சூறாவுல 104வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்து 39ல 67 வசனத்தில் சொல்கிறான். ஒஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனிஹி, வானங்கள் எல்லாம் அவனுடைய வலக்கரத்தில் சுருட்டப்பட்டு விடும். மொத்த வானத்தை அப்படி இருக்கும், வலது கையோடு அடங்காது. அப்ப எல்லாம் எவ்வளவு பெருமானு பாத்துக்கங்க. இந்த அண்ட சராசரங்கள் அம்புட்டும் சேர்த்து நம்ம எவ்வளவு பெருசா பார்க்கணும். அல்லாஹ்வுடைய வலதுகள் அப்படி எடுத்தான்னு சொன்னா வானம் சூரிய வானத்துக்குள்ள நம்பிட்டு இருக்குது. இந்த வானத்துக்கு கீழே உள்ள கேலக்சிகள், அந்த ஒவ்வொரு கேலக்சியிலும் இருக்கக்கூடிய சூரிய குடும்பங்கள், கோள்கள், அதுக்குள்ள வாழக்கூடிய ஜீவராசிகள், மலைகள், நதிகள், கடல்கள் எல்லாம் ஒட்டு மொத்தத்தையும் சேர்த்து அப்படி எடுத்து வச்சுட்டு அவன் மட்டும் நிற்பான். இதுக்குள்ள எல்லாம் இருக்கும். அல்லாஹ்வுடைய கைக்குள்ள என்ன இருக்கு? அவனுடைய வலது கைக்குள்ள வானங்கள் எல்லாம் சுருட்டப்பட்டு விடும். உள்ளார்ந்து ஜமியன் கபலத்துகு யௌமல் கியாமா, கியாம நாளையில இந்த பூமி முழுவதும் அவனுடைய ஒரு கைப்பிடி தான். ஒரு கைப்பிடி நம்ம அல்றமே, அவ்வளவுதான் இந்த பூமி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் 39ல 67வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதுக்கடுத்து என்ன செய்யணும்? எல்லாத்தையும் காலி பண்ணிட்டால, எங்க வச்சு விசாரணை பண்ணுவான்? பூமிக்கான வானத்துக்கான எதுல வச்சு நம்மளை எழுப்புவான் அப்படின்னு கேட்டா அதுக்கு புதுசா தான் படைக்குவான். அதை மட்டும் மிச்சம் வச்சுட்டு எழுப்புனா அதுக்கு என்னமோ சுயசக்தியில் நின்றதா வந்துருமா இல்லையா? அதையும் நல்லா சொல்றான். 14:48 சொல்லி காட்டுகிறான். யோமத்து பத்தல் உள்ளார் கைருள்ளார், வேற பூமியா மாற்றப்படும். இந்த பூமியை வேற பூமியா புதுசா இன்னொன்னு படைக்குவான். அதுலதான் எல்லாம் நடக்க போகுது. இந்த பூமி எல்லாம் காலி, வானமெல்லாம் காலி. நான் என்ன செய்வேன்? புதுசா யோமத்து பத்தல் உள்ளார், பூமியை மாற்றப்படும் கைரல்லார், வேறு ஒரு பூமியாக மாற்றப்படும் என்று 14வது சூறாவுல 48வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இது மாதிரியான அமளிகள் எல்லாம் நிகழ்ந்த பிறகுதான் என்ன செய்யும்? அந்த உலகம் அழிக்கப்படுவதும் திரும்ப உயிராக்கப்படுவதும். அந்த அழிக்கப்படுவதற்கும் எழுப்பப்படுறதுக்கு மத்தியில ஒன்னும் நடக்கிற மாதிரி நமக்கு வரல. ஊதனோட அழிஞ்சு போயிருவாங்க. அந்த 40ல என்ன நடக்கும் என்பதற்கு என்ன செய்யப்படல, சொல்லல. அதுக்கப்புறம் நேரம் அங்க வந்துருது. அழிக்கப்படுறதுக்கு அப்புறம் நேரம் எழுப்பப்படுறது தான். அந்த நடப்பட்ட 40 நாளோ 40 வருஷமோ 40 மாசமோ என்ன நடக்கும் என்பது விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லி தரவில்லை. தேவையும் இல்லை. அதுக்கு முடிஞ்சு போச்சு, உலகம் அழிஞ்சு போச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு போறவங்க, அதனால அது சொல்லல வளருக்கு. அடுத்து என்ன ஆகும்? சூர் ஊதின உடனே எழுப்புறதுக்குள்ள சூர் அல்லாஹ் ஊதிட்டான். எப்படி நம்ம வருவோம் அப்படின்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்ன அந்த அபூ ஹுரைரா அறிவிப்பாங்கல்ல, அந்த ஹதீஸ்ல அழகா வருகிறது. மனிதன் லைசமில் இன்சானி செய்வன் இல்லாயபுலா, மனுஷன் உள்ள எல்லாமே இத்து மச்சி ஒண்ணும் இல்லாமல் போய்விடும். ஒரே ஒரு அந்த அணுவை தவிர மற்ற எல்லாம் அழிஞ்சு போய்விடும். அதுல இருந்தான் மின்ஹு இரக்கபுல் கல்கு யௌமல் கியாமா, கியாம நாள்ல அதிலிருந்துதான் படைப்புகள் எல்லாம் திரும்ப கொண்டு வரப்படும் அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் புகாரியில 4935 4814 இருக்கிற அந்த ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதா சொல்றாங்க. எப்படி எழுப்போன சூரையும் ஊதிப்புட்டு சும்மையுன் அஸிலுல்லாஹு மினஸ்ஸமாயி மான், வானத்திலிருந்து ஒரு தண்ணீரை மழையை பொழிப்பான். இது சாதாரண மழை இல்ல, இது வேற மழை. விளங்குதா? வானத்திலிருந்து இப்ப கூட என்னென்ன மழையெல்லாம் மீனோட மழை பெய்யுதுங்கிறான், ஐஸ் கட்டி மழை பெய்யுதுங்கிறான்.
மலையில் என்ன செய்யுது, ஆசித்து மழை பெய்யுதுங்கிறான். ஒரு ஊர்ல மழை பெஞ்சு நெஞ்சுட்டு எல்லாம் கைகாலம் வெந்து போச்சுங்கிறானுவ. அந்த மாதிரி எல்லாம் மழையில பல விதங்கள் இப்பவும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப கூட என்ன இருக்குது, பலவிதமான மழைகள் எல்லாம் பெய்யத்தான் வைக்கிறான். அப்படி நான் ஒருத்தருக்கன் காட்டுறதுக்காக வேண்டி வெறும் குடித நீரை மட்டும் எல்லாம் மழையை இறக்கிட்டு இருக்கல. சில நேரங்களில் வித்தியாசமான மழைகளையும் எல்லாம் பொழிய செய்கிறான். அதே மாதிரி என்ன செய்வானா, ஒரு வித்தியாசமான ஒரு மழையை மொழிவிப்பான். இப்ப எம்பு தூண கமா எம்புத்துல் பக்லு, கீரைகள் எப்படி வேகமாக முளைக்குமோ அது மாதிரி பொதுசன் முளைச்சிருவாங்க. அந்த தண்ணியை கொண்டு அந்த அணுவுல ஊத்தணும். அந்த அணு இருக்கிற அழிஞ்சு போகாத அணுவை இந்த மண்ணுக்குள்ள எல்லாம் காப்பாற்றி வச்சிருக்கிறான. மீன் இருந்தாலும் எரிச்சாலும் சாம்பலாக்கினாலும் என்னவானாலும் அது ஒண்ணு மட்டும் அழியாமல் இருக்குமே, அதை முளைக்கிறதுக்கு என்ன ஓரமோ அது தனியா எல்லாம் வச்சிருக்கான். அது ரெண்டு மிச்சம் இப்ப